ஜிசிசிஎம்இ மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன். இந்த ஜூன் மாதத்தில் தேவனாய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறதான வாக்குத்தத்தமான வார்த்தை என்னவென்றால், ஏசாயா 54:8 அற்பகாலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுதும் உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று சொல்லி கர்த்தராகி அவன் மீட்பர் சொல்லுகிறார். அவனுக்கு பிரியமான தேவசனமே, சிம்சன் மேலே தேவ பலன் இறங்கினது அவனுக்கு நல்லாவே தெரியும். ஆண்டவர் அவனை எந்த இடத்தையும் விட்டு கொடுக்க மாட்டாருன்றது தெரியும். சில நேரங்களில் அவன் கர்வமாக நடந்துக்கிட்டான். அவனுக்கு உள்ள மேட்டிமை இதை செஞ்சால் என்ன, இப்போ என்ன தப்பாயிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் தன்னுடைய கொடுக்கப்பட்ட அந்த கண்டிஷன் எல்லாத்தையுமே அவன் மீறினதுனால பாருங்கள், அவனை கண்களை பிடுங்கி அவனை கோமாளியாக ஆக்கி விட்டுட்டாங்க. பாருங்கள், இன்றைக்கு பிசாசால் வஞ்சிக்கப்பட்டு அவன் கோமாளியை போல் கண்கள் பிடுங்கப்பட்டு அவமதிக்கப்பட்டு 2 தூண்களில் கட்டப்பட்டவனா ஒரு அவமானமாக இருக்கிற சூழ்நிலையில் நிற்கிறான். இன்றைக்கி அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாமளும் இருக்கிறோமா? நம்மளுடைய எல்லா விதமான கர்த்தரை நல்லா வச்சுருந்தாரு, இப்போ நானே எனக்கு எடுத்துக்கிட்டேன்னு சொல்லி இருதயத்தில் குத்துண்டவர்களாக நீங்கள் நிற்கிறீங்களா? இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்து பேசுகிறாரு. உண்மைதான், நீங்கள் செஞ்சதில் கர்த்தர் உங்கள் மேலே கோபமாக இருந்தனால சில சூழ்நிலையில் கர்த்தர் உங்களுக்கு அனுமதிச்சார். ஆனால் நித்திய கிருபையோடு உங்களுக்கு இறங்குவேன்னு சொல்லி கர்த்தராகி அவன் மீட்பர் சொல்லுகிறாருன்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்கள், அவங்களை மீட்டுக்கொள்வதற்காக தான் தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார் இயேசு கிறிஸ்து. இதான் தன்னுடைய சொந்த குமாரன் என்று பாராமல் சிலுவை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தார். இந்த உலகத்தின் பாவத்தை தன்மேல் சுமந்து தீர்ப்பதற்காக தேவாட்டுக்குட்டியாக தன்னுடைய சொந்த குமாரனையே கொடுத்தார். அப்படி சொந்த குமாரனை கொடுத்தவர் பாருங்கள், இவைகள்லாம் அருளாதிப்பது எப்படி? இந்த மாதத்தில் பாருங்கள், நீங்கள் பட்ட உபத்திரவத்தை எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றி இந்த மாதம் உங்களை நன்மையினால் கிருபையினால் சூழல கர்த்தர் கிருபை செய்வார். பாருங்கள், நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான். கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருங்க. இனி மறுபடியும் அந்த தப்பை செய்யாதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.